பிசிக்காலும் சங்கத்தமிழ் எடுங்க அப்படின்ற அளவுக்கு ஷானவாஸ் பேசியிருக்காரு. எதனால் அவர் சொன்னாரு, என்ன காரணம், என்ன நடந்துச்சு? சும்மா அமைதியாக கிடக்கிறதுக்கு நான் விடுதலை சிறுத்தைகள், உண்மையான விடுதலை சிறுத்தை என்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் இருக்கிறேன். எழுச்சி பல்கலைக்கழகத்தில் படிச்சா கேள்வி கேட்போமுங்க, தொடர்ந்து கேட்போமுங்க. பொதுத்தளத்தில் போட்டுருக்கிறேன். என்ன பல பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன். உன்ட்ட ஃபோன் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கல்ல, என்ன இப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு நான் பதில் சொல்லி தானே ஆகணும். எங்கள் கட்சியோடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார். பொதுச் செயலாளர் பதிவு போடுறாரு, பிறந்த நாள் வாழ்த்துக்கு எனக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவிச்சார். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? எவனுமே அதை வாய் திறந்து பேச மாட்டாங்க. அவர் ஒரு எம்பி, அவர் ஒரு உள்துறை அமைச்சர், அவர் தெரிவிச்சு 543 பேருக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா? இல்லை எழுச்சி தமிழருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா? எல்லாம் பேசணும்னா மானம் கட்டு போயிடும். எல்லாம் பெரிய அயோக்கியத்தனம். அங்கே என்ன உனக்கு ஜாயிண்ட் ஃபோன் அடிக்கிறேன், உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறவன் உடனே ஒரு நாள் எடுத்து அடிப்பாங்களா? இல்லை அப்படியே அடிச்சிருந்தாலும் அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி வலையை பண்ணுறது தானே வர்றேன். அப்போ நீ உஷாராக இருக்க வேண்டாமா? அதை நீ பொதுத்தளத்தில் எழுதுவாயா? சும்மா அவனை டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க பிரதர். இல்லை, ஷானவாஸை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க பொதுவெளியில் அப்படின்றதா ஷானவாஸுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. என்ன தப்பாக பேசுனீங்க? ஒரு குறிப்பிட்ட காலமாக அவர் விடுதலை சிறுத்தைகளில் இருந்தாலும் கூட அவர் திமுகவுக்கு முழுமையாக ஆதரவாக செயல்பட்டார். இல்லை, கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அப்படி தானே செயல்படணும்னு சொல்லிட்டு ஷானவாஸே சொல்கிறாரு. எங்கேயாவது நீ அம்பேத்கரை மாறினியா தம்பி? ஏதாவது ஒரு இடத்துல இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுப்பதாக நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறாயா, பேசியிருக்கிறாயா? முழுக்க நீங்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பேச்சாளராகவே பேசியிருக்கிறீர்கள் என்பது பழைய வரலாறு. நான் அதெல்லாம் தோண்ட விரும்பலை. சில நேரம் நானே அவர்கிட்ட வருத்தம் நான் தெரிவித்திருக்கிறேன். தம்பி, ஏதோ நீங்கள் லிபர்ட்டின்னு ஒரு சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா தம்பின்னு கேட்டேன். ஆமாண்ணே, ஏன் தம்பி நம்ம இவ்வளவு சாதிய கொடுமை நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எங்கேயாவது அதை பற்றி பேசலாமே தம்பி அப்படின்போது, அதெல்லாம் பேசினா ஓடாதுண்ணே. என்னடா சொல்றீங்க? அப்படியே சொன்னாரு. நீங்க நேரம் போய் வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. எந்த இடத்துலையும் நான் அவர் தவறாக பேசலை. ஆனால் நீங்கள் தலைவர்கிட்ட போய் என்னை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறார். கரெக்டாக நான் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால், தப்பு செய்திருந்தால், எழுச்சி தமிழர் அவர்களே, அன்பான கோரிக்கை, அன்பான உங்கள்ட்ட நான் கெஞ்சி கெதறி கூத்தாடி கொள்கிறேன், நீ நடவடிக்கை எடுங்க. ஆனால் கட்சியிலிருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா உண்மையில் என்னை எடுத்தால்தான் அந்த கட்சி சிறப்பாக இருக்கும், கட்சி மேலும் மேலும் நன்றாக வளரும், நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் என்றால் உண்மையான விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படும். ஷானவாஸ் அவர்களுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுப்பாரான்னு திரும்ப மேற்கொண்டு சிக்கல் அப்படியே வளர்க்குறதே அந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு வேலை. கேட்கறா தம்பி, நாங்க புத்திஸ்ட்னா வாயில பேசுற புத்திஸ்ட் இல்லை. எதிரிகளை கூட அரசியல்படுத்த வேண்டும், ஜனநாயகப்படுத்த வேண்டும், தோற்றவனுக்கு தோல் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தத்துவம் உள்ளவர்கள் தான் ஒவ்வொரு சேரியில் இருக்கின்ற தமிழர்கள். உண்மையான அன்பு, உண்மையான கருணை, உண்மையான நேர்மை எங்கே இருக்குன்னா சேரியில் இருக்கு. சங்கத்தமிழ் என்றாலும் கூட சேரி தமிழர். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம முன்னிருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். விசிகாவின் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் நேரலையில் உங்களுடைய பேரை குறிப்பிட்டு உங்கள் கட்சியினுடைய தற்போது முதன்மை செயலராக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொன்னார். நீங்கள் கட்சிக்கு எதிர்ப்பாகவும் தலைவருக்கு எதிர்ப்பாகவும் பேசிகிட்டு இருக்கீங்க, குறிப்பாக அவரை டார்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட விசிகாவும் சங்கத்தமிழ் எடுங்க அப்படின்ற அளவுக்கு ஷானவாஸ் பேசியிருக்காரு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். எதனால் அவர் சொன்னார், என்ன காரணம், என்ன நடந்துச்சு? எங்கள் தலைவர் உங்களுக்கெல்லாம் தலைவர், எனக்கும் தலைவர். ஆனால் உண்மையான சிறுத்தைகளுக்கு அவர் தலைவர் மட்டுமல்ல, அவர் அண்ணன். அண்ணனை விட அவர் ஒரு தாய் சிறுத்தை. தாய் சிறுத்தை என்ன சொல்லுகிறதோ, ஏது சொல்லுகிறதோ அதை கேட்டு நாங்கள் நடப்போம். அதனால் யார் என்ன போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 1000 பேர் 1000 கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் எங்கள் தலைவர் என்ன வழி நடத்துகிறார்? இல்லை, ஷானவாஸை பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க பொதுவெளியில் அப்படின்றதா ஷானவாஸுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. என்ன தப்பாக பேசுனீங்க? ஐயோ சாமிகளா, என் அரசியல் என்ன, என் வரலாறு என்ன? நீ கடைசியில் போய் அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு என்னை வச்சு பேசுறியப்பா, இது நியாயமாப்பா? இல்லை, அவர் தானே சொல்லியிருக்காரு அண்ணன் திருமா கிட்ட. எங்கள் கட்சியில் கரிகால் வளவன் ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு, தெரியும். அவர் தான் கூட்டி அதை முத என்கிட்ட காட்டினாப்புல. அவங்களாம் அந்த செட்டு, ஒரே செட்டு. ஆனால் இவர் தானே புதுசாக வரப்போறாருண்ணே கட்சி. அப்படிலாம் கட்சி கூட வரல. வாங்க தம்பி, சூப்பர் தம்பி, அப்பா நல்லா பேச்சாளர், மேடை பேச்சாளர், சூப்பர் தம்பி, நல்லா பேசு, நீ நல்லா பேசுவீங்க நினைக்கிறேன். கரெக்டாக இல்லை? சிறப்பாக பேசுவேன். ரைட். மேடை பேச்சாளர் நம்ம தம்பி நல்லா அன்பாக தான் இருந்தான், நம்மளோட ரொம்ப அன்பாக இருப்பார். துபாய் வந்தால் கூட நல்லா நம்மகிட்ட பேசுவார், போவார். நல்லா அன்பு நண்பர் தான். ஒரு குறிப்பிட்ட காலமாக அவர் விடுதலை சிறுத்தைகளில் இருந்தாலும் கூட
அவர் திமுகவுக்கு முழுமையாக ஆதரவாக செயல்பட்டார். இல்ல கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அப்படிதானே செயல்படணும்னு சொல்லிட்டு ஷானவாஸே சொல்றாரு. ஷானவாஸ் ஒரு பேட்டி சொல்றாரு, ஒரு விவாத நிகழ்ச்சியில் நான் போய் நிக்கிறேன் அப்படின்னா அங்க நான் திமுகவா மாறுவேன், அங்க நான் பெரிய ரிஸ்டா மாறுவேன், நான் அப்படியா மாறுவேன் இப்படியா மாறுவேன். ஏன்னு கேட்டா அந்த இடத்துல நான் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. நல்லா மாறட்டும், நம்ம மாறினதெல்லாம் தம்பி நம்ம தப்பாவே சொல்ல, அது மாறுங்க தம்பி. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை கோட்பாடு ஒரு அம்பேத்கரிஸ்டம். எங்கேயாவது நீ அம்பேத்கரை மாறினியா தம்பி? இன்னமும் சொல்ல போனா நாங்கள் வந்து இன்னமும் வந்து இஸ்லாமியர்களை மதிக்கின்றோம். ஏதாவது ஒரு இடத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுப்பதாக நீங்க கலந்து கொண்டிருக்கிறாயா, பேசியிருக்கிறாயா? முழுக்க முழுக்க நீங்க வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பேச்சாளராகவே பேசியிருக்கிறீர்கள் என்பது பழைய வரலாறு. நான் அதெல்லாம் தோண்ட விரும்பல. நான் எந்த இடத்துல பேசினன்றதை மேட்ரு. அவர் அப்படி பேசி கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட நான் பேசல. சில நேரம் நானே அவர்கிட்ட வருத்தமத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். தம்பி ஏதோ நீங்க லிபர்ட்டின்னு ஒரு சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையா தம்பின்னு கேட்டேன். ஆமாண்ணே அப்படின்னு நான் கூட பேட்டிலாம் கொடுத்துருக்கிறேன். ஆரம்பத்தில் ஜீவசகாப்தம் கூட இருந்தார்ல லிபர்ட்டி. ஏன் தம்பி நம்ம இவ்வளவு சாதிய கொடுமை நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எங்கேயாவது அதை பத்தி பேசலாமே தம்பி அப்படின்னும் போது அதெல்லாம் பேசினா ஓடாதுண்ணே. என்னடா சொல்றீங்க? அப்படியே சொன்னாரு. நீங்க நேரம் போய் வேணா போன் பண்ணி கேளுங்க. இப்படியே சொன்னாரா? அப்புறம் அப்படி சொல்லாம அவர் எப்படி சொன்னாரா? நாங்க சேனல் வச்சிருக்கோம். இப்ப நாங்கெல்லாம் சாதாரண ஆட்கள், நாங்க எந்த தலித் அட்ராசிட்டி வன்கொடுமை எது நடந்தாலும் ஓப்பனா பேசுறோமே. அது ஓடுது ஓடலாம் பிரச்சனை கிடையாது. அது நம்ம மக்களுடைய பிரச்சனை, ஒரு பிரச்சனை பேசணும் அவ்வளவுதான், தலித் மக்களுக்காக. அதான் அம்பேத்கர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அந்த லிபர்ட்டி சேனலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு மட்டுமே ஆதரவாக பேசுவாரே ஒழிய எந்த இடத்துலையும் தலித் மக்களுக்காகவோ இல்ல விடுதலை சிறுத்தைகளுக்காகவோ இல்ல எழுச்சி தமிழருக்காகவோ அவர் பேசியிருக்காருன்னு அப்படிதானே இருக்கு. யூடியூப்லாம் கிடக்குது, எங்க போகாதுல. எடுத்து பாருங்க அன்பு தம்பி. இது நம்ம தனிப்பட்ட முறையில் பேசினா. அப்புறம் வந்து ஏதோ ஒரு சீட்டு கீட்டு கிடைக்காத ஒரு மன வருத்தத்தில் தம்பி இருந்தார். அப்போ வந்து அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சேனலில் வந்து புதிய தலைமுறை ஏதோ பேசுகிறாரு. அந்த பேச்சுக்கு தான் சங்கத்தமிழன் பதில் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நீ திமுக காரணமாக நடந்திருக்கலாம், இல்லை நீ லிபர்ட்டியில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு எதுவுமே ஆதரவாக நீ பேசாமல் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த பேட்டிக்கு நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி எழுச்சி தமிழரை சந்திச்சோ பேசியிருந்தேன்னா உன்னை யாரும் பேச போகிறா இல்லை. நான் வந்து தொண்டருடைய மனநிலையில தான் அந்த கருத்தை நம்ம சொல்லியிருப்போம். அப்போ தலைவர் கூப்பிட்டு என்னை சொன்னதுமே அதுக்கடுத்து நான் பேசினேன். ஒரே நாளில் 2-3 சேனலில் பேசி கொண்டு இருக்கிறோம். உடனே தலைவர் கூப்பிட்டு தம்பி பேசாதப்பான்னாரு. இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் சொல்லிட்டாருங்க, தம்பி அது தம்பி பாவம் நம்மளை நம்பி வந்திருக்கிறாரு, நம்ம கட்சியில் இருக்கிறாரு, கரெக்டாக அவரை விட்டுருக்கனாரு. அதுக்கு பிறகு நான் எங்கேயாவது பேசியிருக்கேனா? இப்ப திடீர்னு தலைவர் எடுத்து பேசுகிறார் என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு அரசியல் இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. கரெக்டா எங்க அண்ணன் வந்து அடிச்சா கூட நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள், உண்மையான விடுதலை சிறுத்தைகள். எங்களுடைய பாசம் பண்பு மேல நடவடிக்கை எடுக்க சொல்லக்கூடிய தகுதியோ உரிமையோ ஷானவாஸ்க்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தம்பி நீ ரொம்ப அந்த தம்பியை பில்டப் பண்ணி இருக்கிறாத. என் லெவலுக்கு அந்த தம்பி திருப்பி பேசுறதே தப்பு. முதன்மை செயலாளர் நான் அதனால தான் கேட்கறேன். யாரோ ஒரு நகர செயலாளரோ இல்ல யாரோ ஒருத்தன் கேட்டா நம்ம அதை கேட்க போறது பேச போறது இல்ல. அவர் முதன்மை செயலாளர் எழுச்சி தமிழர் கொடுத்த பிறகு இந்த தம்பி வந்து நேரடியாக சந்தித்து எங்கேயாவது எனக்கு கொடுத்ததுக்கு சிறப்பு அப்படின்னு சால்வை போட்டிருக்காரா? இல்ல வந்து அவருடைய ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு போட்டிருக்கிறாரா? இல்ல ஒரு பிரதர் நல்லா நான் கேட்டுக்கிறேங்க. நான் வந்து ரொம்ப ஜனநாயக ரீதியான ஆளு. விடுதலை சிறுத்தையில் இருக்கிற தொண்டன் முதல் மேலே இருக்கிற வரத்து எல்லாமே எனக்கு நண்பர்கள். தலைவர்கிட்ட கூட நான் நட்பாக இருப்பேன். அது என்னுடைய பிறவி குணம். பிறவி குணம்னா நான் அம்பேத்கரிஸ்ட், நான் ஒரு புத்திஸ்ட், ரைட்டா? இன்னமும் சொல்ல போனால் அந்த தம்பி படிச்சிருக்காரா படிக்கலான்னு தெரியல, திருக்குறானில் இருக்கின்ற 114 அத்தியாயங்களும் முழுமையாக படித்த ஒரு இஸ்லாமியர் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இஸ்லாமியம் என்ற கோட்பாடே பௌத்தத்திலிருந்தே வருது. அது பெரிய அறிஞர் பெருமக்களை என்னை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம அந்த தத்துவ ரீதியாக பேசினோம்னா தம்பி பாவம், அவரால் பேச முடியாது. அதனால் அதை விட்டுருவோம் அந்த மேட்டரை. எந்த இடத்துலையும் நான் அவர் தவறாக பேசலை. ஆனால் நீங்கள் தலைவர்கிட்ட போய் என்னை வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறார். கரெக்டாக? ஆமாம். நடவடிக்கை நான் உண்மையிலேயே தவறு செய்திருந்தால், தப்பு செய்திருந்தால், எழுச்சி தமிழர் அவர்களே, அன்பான கோரிக்கை, அன்பான உங்கள்ட்ட நான் கெஞ்சி கெதறி கூத்தாடி கொள்கிறேன், நீ நடவடிக்கை எடுங்க. ஆனா கட்சியிலிருந்து எடுத்துட்டு போறாங்கன்னா, கட்சியிலிருந்து எடுத்துட்டாருன்னா உண்மையில் என்னை எடுத்தால்தான் அந்த கட்சி சிறப்பாக இருக்கும், கட்சி மேலும் மேலும் நன்றாக வளரும், நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் என்றால் உண்மையான விடுதலை சிறுத்தைகள் சங்கத்தமிழை மட்டுமல்ல, உண்மையான விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்படும். இதாங்க எங்களுடைய வளர்ப்புங்க. இன்னைக்கு வந்து அவர் பாராளுமன்றத்தில் போய் எங்கள் தலைவர் அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் அப்படின்னு சொன்ன வரலாறு. அல்லாஹு அக்பர் பல பேர் சொல்லியிருப்பேன், ஜெய்பீம் பல பேர் சொல்லியிருப்பாங்க.
2 பேருமே இணைத்து சொன்ன ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். இன்னமும் சொல்ல போனால் அந்த அந்த காலகட்டத்தில் நம்ம பழனி பாபா அவர்கள் என்னெல்லாம் நினைச்சாரோ, என்னெல்லாம் கனவு கண்டாரோ அதற்காக களமாடி கொண்டிருப்பவர் தான் எழுச்சி தமிழர். இப்போ என்னமோ இஸ்லாமியர்கள் வந்து தம்பி தப்பாட்டுக்காத, அவர் தம்பி கேட்கறதுக்காக பேசுகிறேன், நீ என் லெவலுக்கு என் ரேஞ்சுக்கு ஆளே இல்லை, இருந்தாலும் பேசி விடுவோம், ஒன்றும் தப்பு. நீ கேட்டதுக்காக ஏதாவது இஸ்லாமிய மக்களை வந்து திரட்டி கொண்டாந்துருக்கிறியா? நீ இவ்வளவு நாள் இருந்து ஏதாவது இஸ்லாமியர் வந்து மாநாடு நடத்தியிருக்கிறாயா? இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் கூட பல நிகழ்வு நடத்தியிருக்காங்க. உங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகத்தில் போய் உட்காந்து என்ன பேசுறாருன்னா ஷானவாஸை பற்றி, ஷானவாஸ் வந்து நாங்கள் மேடை போட்டு மைக்கு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம், இவர் சும்மா வந்து பேசிட்டு மட்டும் போயிடுவார், அப்படிப்பட்ட நபர் தான் ஷானவாஸ் சொல்லிட்டு உங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகியை சொல்கிறாரு. அது எல்லாருக்குமே தெரியும் தம்பி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இப்படி இருக்கும் பொழுது என்னை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போய் நீங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறீங்கன்னா, உண்மையிலேயே நான் வந்து தவறு செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால் அதுதான் நியாயம், அது ஒன்றும் தவறுலாம் இல்லை. சரிங்களா? எடுக்கட்டும், வரவேற்பு. இப்போ ஷானவாஸ் அவர்களுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுப்பாரு திரும்ப அப்படியே கேட்கிறேன் நான். அவருக்காக உங்க மேல எடுப்பாரு? மேற்கொண்டு சிக்கல் அப்படியே வளர்க்குறதே அந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுக்கு வேலை. கேட்கறேன் தம்பி, நாங்க வந்து புத்திஸ்ட்னா வாயில பேசுற புத்திஸ்ட் இல்லை, எதிரிகளை கூட அரசியல்படுத்த வேண்டும், ஜனநாயகப்படுத்த வேண்டும், தோற்றவனுக்கு தோள் கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்ட தத்துவம் உள்ளவர்கள் தான் ஒவ்வொரு சேரியில் இருக்கின்ற தமிழர்கள். உண்மையான அன்பு, உண்மையான கருணை, உண்மையான நேர்மை எங்க இருக்கும்னா சேரியில் இருக்கு. சங்கத்தமிழ் என்றாலும் கூட சேரி தமிழர். சரிங்களா? நான் மீண்டும் சொல்றேன், நல்லா சொல்றேன், உங்களுக்கு சொல்ல அண்ணன் எழுச்சி தமிழ் அவர்களுக்கே சொல்லுகிறேன், என் தாய் சிறுத்தைக்கே சொல்லுகிறேன், என்னை நீக்குவதால் அதனால உங்களுக்கு நிச்சயமாக கட்சிக்கு நன்மை இருக்கும் என்றால் நான் அமைதியா வந்து நான் இருந்துருவேன், எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு டப்புன்னு ஜம்பு படி இன்னொரு கட்சிக்கு போவோம், இல்ல போய் தலைவருக்கு எதிர்ப்பா பேசுவோம், அப்பெல்லாம் எது நடக்காது. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து எம்பி சீட்டு கேட்டீங்க, எம்எல்ஏ சீட்டு கேட்டீங்க, உங்களுக்கு திரும்ப வந்து கொடுக்கல. ஷானவாஸ் அவர்களுக்கு இந்த முறை தான் கொடுக்காம போயிட்டாரு. ஆனா அதுக்கே அவர் வந்து பேட்டி தராரு, நான் போய் கேட்டேன்னு சொல்றாரு, திமுக கிட்ட போய் இந்த தொகுதியை மாத்திட்டாங்கன்னு சொல்றாரு, இவ்வளோ பண்றாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எது பண்ணாலும் கட்சியில தாங்கிறீங்க, உங்க மேல எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த தம்பி, நீ வந்து நான் ஏதாவது வம்பா பேசணும், கோபமா பேசணும், குண்டக்க மண்டக்க பேசணும் அப்படின்றதுக்கு நீ என்னை தூண்டி விடுற. நான் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரையும் எழுச்சி தமிழரையும் முழுமையாக படிச்சவன். நீ என்னதான் தூண்டுனாலும் சரி, நான் வந்து தூண்ட மாட்டேன் நினைக்கிறியே. இப்போ நான் ஒரு நேரம் பல மேடைகளில் பேசியிருப்பேன், பல யூடியூப்பில் பேசியிருப்பேன், கோபமாக பேசியிருப்பேன். அதெல்லாம் உண்மையான என் மக்களுடைய வழியிலேருந்து பேசினது, ஏன் வழி இல்லை. சரிங்களா? இது வந்து ஏன் பிரச்சனை, இண்டிவிஜுவல் பிரச்சனை. இண்டிவிஜுவல் பிரச்சனை நான் பேசக்கூடாது. இப்போ எங்கள் கட்சி தொண்டர்கள் பேசுகிறாங்கல்ல, தலைவருக்கு பல பேர் மெசேஜ் போடுறாங்கல்ல, இப்போ தலைவர் அதை பேசி கொண்டிருந்ததில்ல, நீ போய் பாரு எத்தனை பேர் மெசேஜ் வந்து சங்கத்தமிழில் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு போடுறாங்கல்ல. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. எங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனையை கொண்டாந்துக்கிட்டு நீங்கள் பெரிய பிரச்சனையாக்குறீங்க. ஆனால் அந்த தம்பி நீ வந்து ஒரு இஸ்லாமியர், இஸ்லாமியர் இல்லை என்றாலும் கூட எல்லா செயல்பாட்டுக்குமே கேள்வியில் கேட்கப்படும். அதன் திருக்குறான் முக்கியமான பகுதியாக தான் அந்த பிரதர். எப்படி நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு சொல்லுக்குமே நிச்சயமாக கேள்வி கேட்கப்படும். நீ மனச்சாட்சியை தொட்டு சொல்லு. நம்ம அந்த விடுதலை சிறுத்தைக்கு வந்த பிறகு விடுதலை சிறுத்தையுடைய தொண்டர்களுக்கு, இல்லை அந்த மக்களுக்கு, இல்லை அந்த தலைமைக்கு தலைவருக்கு நேர்மையாக இருந்தாயா அப்படின்றத உன் மனச்சாட்சியை தொட்டு. அந்த நேரலையில் திரும்ப சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஷானவாஸுக்கும் எஸ்எஸ் பாலாஜிக்கும் சீட்டு கொடுக்காததுனால அவங்க மன வருத்தத்தில் வந்து இருந்தாங்க. அவங்கள நான் கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவங்க விருப்பப்பட்டதுனால தான் இந்த பொறுப்பு நான் கொடுத்தேன். பொருளாளர்ன்ற பொறுப்பு வந்து பாலாஜி அவர்களுக்கும், முதன்மை செயலாளர்ன்ற பொறுப்பு வந்து ஷானவாஸ் அவர்களுக்கும் கொடுத்தேன், ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக கொடுத்தேன்னு சொல்றாரு இல்லையா? ஏன் ஷானவாஸ் போன்றவர்கள்லாம் கேட்பதையெல்லாம் நான் திரும்ப வந்து ஒரு கர்ணன் போல கொடுத்துட்டே இருக்காரு? அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்குறாரு, என்ன காரணம்? இல்லை, அதாவது நாங்கள் வேளச்சேரி தீர்மானம் என்ற மாபெரும் ஒரு சித்தாந்தத்தை இந்த மண்ணில் விதைத்தோம். அந்த வேளச்சேரி தீர்மானம் சித்தாந்தம் உருவாகுவதற்கு பல பேர் காரணமாக இருந்தாலும் கூட சங்கத்தமிழன் முதன்மையான காரணம். 2001 விடுதலை சிறுத்தைகள், துபாய் விடுதலை சிறுத்தைகள், அமீரக விடுதலை சிறுத்தைகள் அழைக்கும் பொழுது அங்கே வந்து குமிஞ்சயம் பூரா நான் தலித் இஸ்லாமியர்கள். அந்த காலகட்டத்தில் எங்கள் கட்சி ஒன்லி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இருப்பார்கள். இவ்வளோ பேர் வர்றாங்களே எப்படி தம்பி அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அவ்வளோ மக்கள் வந்து உங்கள் மேலே பாசமாக இருக்காங்கண்ணே, இஸ்லாமியர் உங்கள் மேலே பாசமாக இருக்கிறாங்க, அதே மாதிரி நான் தலித்து பாசமாக இருக்காங்கன்னு அந்த மையத்தில் வச்சுக்கிறாரு. அவர் மனதில் ஏற்கனவே கூட இருந்திருக்கலாம்.
அது புரட்சியில் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நீ தனிமையாக நின்று எந்த புரட்சியும் பண்ண முடியாது, அது ஜனநாயக சக்தியெல்லாம் ஒன்றிணைத்து தான் செய்ய வேண்டும் என்பது புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடு. கன்சிராமும் அதைத்தான் சொன்னார், அதைத்தான் செய்து காட்டினார். அதனால எங்க தலைவர் உருவாக்கிய பிறகு நான் தலித்து வர்றேன் கொஞ்சம் பேர் அந்த நேரத்தில் 2007 அதே மாதிரி இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் வர்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்தவரெல்லாம் இருக்கிறாரு. யாரு? நம்ம ஐயா இறந்து போயிட்டார்ல, முகமது யூசுப். அதெல்லாம் வேலச்சி திருமணத்துக்கு முன்னாடி வந்தவர். வேலூரில் கூட ஒரு தம்பி இருப்பேன், வேலூர் தம்பி. அந்த தம்பியில் அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி எனக்கு தெரிய பல பேர் இருக்கிறாங்க. அந்த கதையை நீ விடுங்க. அப்போ இப்படிலாம் வந்த பிறகு நம்ம அவர்களை அரவணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய சித்தாந்தம். நான் அதை கேட்கல, நான் தலித்துக்கேன் பொறுப்பு தரேன்னு கேட்கல. கேட்டதையெல்லாம் இவருக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஒரு வேளை எங்கன்னா போயிட்டு போறாரு அப்படின்றதுக்காகவா? அதனால கேட்கிறேன், நான் அந்த சந்தேகத்தினால கேட்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் யாரையும் நம்பி இல்லை, ஒற்றை மனிதன் எழுச்சி தமிழர் நம்பிதான் விடுதலை சிறுத்தைகள். இன்னமும் சொல்லப்போனால் எங்கள் தலைவரை விட எங்கள் தலைவருடைய கோட்பாடு தான் முக்கியம். தலைவர் என்பது தனி மனிதன், ஆனால் அவர் கோட்பாடு தான் ஒரு அமைப்பாக இருக்கிறது, ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இருக்கிறது, ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. 1000 பேர் வருவார்கள் போவார்கள். விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கு. இல்லை, இப்போ உங்களுக்கும் வன்னியரசனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட வன்னியரசன் அமைச்சரானதை நீங்கள் வரவேற்றீங்க, அவரை நேரில் சந்திக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப வாழ்த்தி பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஏன் ஷானவாஸ் கிட்டது எந்த ரிப்ளையும் வர மாட்டேது? ஏன் ஒரு வாழ்த்தி கூட சொல்ல மாட்டுறாரு? என்ன தடுக்குது அவருக்கு? எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? தம்பி, அவருடைய பிரச்சனை நீ அவர்கிட்ட போய் கேட்கணும் தம்பி. இப்போ 50 ஆண்டுகளாக வந்து நீங்கள் தலைவர் 40 ஆண்டுகளுக்கு மேலே இருந்து களமாடலில் இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு சொன்னவர் எழுச்சி தமிழர். அதை வழி நடத்தியவர், வழி மொழிந்தவர் அர்ச்சுனா. அதை இன்னைக்கு வந்து செய்து காட்டியிருப்பவர் இன்றைய தளபதி விஜய் அவர்கள். அப்போ அந்த சித்தாந்தத்தில் இன்னைக்கு வன்னியரசு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாருன்னா அதை கொண்டாடணுங்க. அதான் இவர் ஏன் கொண்டாட மாட்டாரு? அதை போய் நீ அவர்கிட்ட தான் பிரதர் கேட்கணும். இதில் போய் நான் எப்படி சொல்ல முடியும்? தெரியல பிரதர். நான் இன்னும் நிறைய விஷயம் பேசினா ரொம்ப சிக்கலாகி போயிடும் பிரதர். என் பக்கத்து உண்மை இருக்கு பிரதர், நேர்மை இருக்கு பிரதர். நம்ம இன்னும் நிறைய பேசணும்னா பல பேர் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அது வேண்டாம், பாவம். நான் வந்து ஆண்டவன்கிட்ட போட்டுட்டேன். ஆண்டவன் யாரு? அம்பேத்கர் தான் எனக்கு ஆண்டவன். அவர்கிட்ட போட்டேன், ஐயா உன் புத்தகத்தை படித்து நேர்மையாக உண்மையாக இருக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு இழிசூல்கள் எனக்கு வருது, இவ்வளவு சிக்கலை வளர்க்குறாங்க, உண்மையிலே நீ சாகலை, நீ உயிரோடு இருக்கிறேன்றது எனக்கு தெரியும். அம்பேத்கர் உண்மையாக வழிபடுறவங்களுக்கு தெரியும். வழிபடுறவர்னா அவர் சாமியா இல்லை, அவர் கருத்துக்களை வெளியில் சொன்னாலே வழிபடுறதே அர்த்தம். அவரே சொல்லியிருக்காரு, என்னை கடவுளாக நினைத்து வழிபடாதே, என்னை வந்து ஒரு ஆயுதமாக எடுத்து புரட்சி செய்யுது. சரி, ஓகே. இப்போ இன்னொன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் கூட்டணி கட்சி கண்டிப்பாக எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே ஒரு 2 வாரியம் 1 வாரியம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. வாரியம் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் வாரியம் கொடுப்பாங்க. இந்த வாரியத்தையுமே வாங்கி அண்ணன் திரும்ப ஷானவாஸுக்கு கொடுத்துட்டா நீங்களாம் அமைதியாக இருப்பீங்களா? இதை நான் கேட்கறதுக்கு ஒரு நியாயம். ஏன்னா நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு தரல. அப்போ எங்களுக்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஏன் சங்கத்தமிழனுக்கு ஒரு வாரியம் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது. அப்போ அந்த வாரியத்தையும் ஷானவாஸுக்கு கொடுத்துட்டா நீங்கள் அமைதியாக கடந்து போவீங்களா? எங்கள் தலைவர் எது செய்தாலும் நான் அமைதியாக இருப்பேன். கேட்க மாட்டீங்க. எங்கள் தலைவருக்கு வந்து இன்னைக்கு நடக்கிறது தெரியாது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும்ன்றது அவர் இப்பயே திட்டமிடுவார். ஆக எங்கள் தலைவர் இப்போ எனக்கு சீட்டு கொடுக்காம இருக்கும்போது நீ நினச்சிக்கிட்டு இருக்கியாங்க, இன்னும் சங்கத்தமிழ் சீட்டு கொடுக்கல நீங்களாம் ஃபீல் பண்ணி ஏன்டா நீயே பேட்டி கேட்ட நக்கல் பண்ண சும்மாலாம் இரு, இவ்வளோ வாய் பேசுனா உனக்கு சீட்டு கொடுக்கல பத்தியா அப்படிலாம் நக்கல் பண்ணி விட்டு இப்போ வந்து மகிழ்ச்சி தான். நல்லா கேட்டுக்க, எங்கள் எழுச்சி தமிழ் என்னைக்கு முதல்வராக இருக்கிறாரோ அன்னைக்கு நான் அமைச்சராக இருப்பேன். ஓகே. இந்த வாரியத்துக்காகலாம் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க? வாரியம்லாம் வந்து என்னத்தை பேசுறது, அதுக்கு என்னத்தை நம்ம சொல்லிக்கிறது? யாராவது இல்லாத பிள்ளாதவங்களுக்கு பாவம் கஷ்டப்படுறவங்களுக்கு போட்டு கொடுத்து விடுங்க தங்க தலைவர். சரி, நான் நிறைவா அவங்க கூட கேட்க விரும்புவது, இப்போ அண்ணன் திரும்ப வந்து கூட்டணியில் இருக்காரு, அமைச்சர்களை பங்கெடுத்திருக்காரு, எல்லாமே ரைட்டு, ஓகே. இருந்தாலுமே வந்து திமுகவுக்கு வந்து ஏன் பதில் சொல்லிட்டே இருக்காரு? ஒரு பதிலை ஏன் கொடுத்துட்டே இருக்காரு? இந்த குழப்பங்கள்லாம் முன்னாடி யார் பண்ணது, என்ன பண்ணதுன்றத திரும்ப திரும்ப ஏன் பேசிட்டே இருக்காருன்னு கேட்குறேன். அதுக்கு என்ன காரணம்? யாருக்கு சொல்றது பதில்? அவர் ஒரு டிப்ளமேட்டிக் லீடர், டிப்ளமேட்டிக்காக வந்து எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ண விரும்புகிறார். சரிங்களா? அதுக்காக உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பட் என்னோட தனிப்பட்ட கருத்து, அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு ஒருத்தர் இல்லை திமுக. ஐயோ, அவங்க நம்ம மக்களுக்கும் நமது கட்சிக்கும் எவ்வளவோ எதிர்ப்பாக செயல்பட்டார்கள் என்பது தலைவர் மனசாட்சிக்கே தெரியும். அவங்க ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லிச்சு அது அவன் இன்னும் பழமொழி சொன்னோம்னா அது செத்து போன பாம்பு, திருப்பி அந்த பாம்புக்கு பால் வார்க்கிற மாதிரி நம்ம அதை பேசுறதே நமக்கு தேவையில்லாது. இது தனிப்பட்ட கருத்து பிரதர், ரைட்டா? நிச்சயமாக வந்து தலைவர் வந்து அதெல்லாம் விட்டுவிட்டு அடுத்து ஆரோக்கியமாக நம்ம இன்னைக்கு ஒரு அமைச்சராகிட்டோம், அடுத்து வந்து நம்ம கட்சிகளை வந்து நம்ம கட்டமைப்பிக்கணும். இன்னும் நம்ம மாநாடு இப்போ அறிவிச்சிருக்கிறோம், தமிழ் தேசிய மாநாடு, நம்ம விருது வழங்கும் விழா போட்டிருக்கிறோம். இதை எப்படி சிறப்பாக செய்யணுமோ அதில் தான் போகணுமே தவிர திமுக வந்து என்னைக்கு வந்து அந்த முதல்வரே தோற்று போயிட்டாரோ அப்போ அங்கே எல்லாமே சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சவங்களை பற்றி பேசி என்ன பயன்? சரிங்களா? இன்னமும் சொல்லப்போனால்
எங்கள் கட்சிகளே ஏன் நான் பேசியிருப்பேன்னா திருப்பி நான் வழி உங்களுக்கு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நான் சொல்கிறேன். சில பேர் இருக்கிறாங்க, அவங்க மனச்சாட்சியை நீ சிந்தனை பண்ணுங்க. நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தையுடைய மக்களுக்கு இல்லை பொதுமக்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு என்னென்ன செயல்பட்டீங்க, என்னென்ன பேசுனீங்க? முழுக்க முழுக்க திமுகவுடைய குடும்பத்திற்கு அது எப்படி நம்ம சொல்ல நான் விரும்பவில்லை. மேற்கொண்டு திருப்பி நம்ம பேசக்கூடாது. எத்தனை பேர் வந்து அங்கே இருக்கிற அமைச்சருடைய பெண்கள்கிட்ட நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க, என்ன நடந்திருக்கிறீங்க, எல்லாமே பழைய காலகட்டத்தில் அப்படியே இருக்குது. இளைஞர்கள்ட்ட யாரையும் மறைக்க முடியாது. சும்மா வந்து மறைச்சிட்டு போக முடியுமா? எல்லாமே யூடியூப்ல இருக்குது, எல்லாமே பேசப்பட்டிருக்குது. இனியாவது வருங்காலங்களில் தலைவரை மையமாக வைத்து, தலைவரின் கோட்பாடுகளை மையமாக வைத்து களமாடணும். அந்த களமாடும் பொழுது அவர் கட்சியை விட்டு நீக்கினாலும் சரி, இல்லை நீக்குங்கன்னு எவனு சொன்னாலும் சரி, களமாடணும். அதுதான் உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை நீ நினைப்பதற்கு, அந்த சமுதாயத்தை மதிப்பதற்கு அது உண்மையான ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். எங்க அம்பேத்கர்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. நான் நேத்தாங்க படித்தேங்க, திருப்பி அதை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. அவர் வெளிநாட்டிலேருந்து வந்துடுறாரு பிரதர், ஃபிலாசபி பட்டம் வாங்கிட்டு வந்ததுமே ஒரு இதில் பல்கலைக்கழகத்தில் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு நீதிபதி பட்டம் கொடுக்குறோம்யா, நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு. சம்பளம் அந்த காலத்துல 2000 ரூபா. 2000 இன்னைக்கு வந்து எத்தனைன்னா ஏறக்குறைய 5 லட்சம் மாதிரி. அவர் சொல்லிட்டார், நோ நான் என் மக்களுக்கு நான் வேலை செய்யணும், ஆனால் நான் வந்து அதுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போகலைங்க. மக்களுக்காக வேலை பார்க்குறாருங்க. வேலை பார்த்து எங்கே வர்றாரு, ஒரு பெரிய ஒரு லா மினிஸ்டர் ஆகிறாரு. லா மினிஸ்டர் ஆகும்போது கூட முகரையில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாரு. உங்கள் சேவாதமே சரியில்லை நீங்கள் அப்படி. யாருக்காக? மக்களுக்காக. அவர் அன்னைக்கு செய்த அந்த செயல்பாடுகள், அந்த புரட்சி தான் இன்னைக்கு நம்ம வெள்ளை பேண்டு வெள்ளை சட்டை மாட்டி நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அந்த 2ஆம் கட்ட தலைவர் நீங்கள்லாம் செய்யாதனால தான் எனக்கு கோபம். வேறு எந்த வகையான கோபம் உங்கள் மேலே இல்லை. பாவம், நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள், தெரியாமல் இருக்கிறீர்கள். அப்படி தான் நான் நினச்சி வருத்தப்படுறேன். மீண்டும் ஒரு முறை அம்பேத்கர் புத்தகங்களை படித்து விட்டு எழுச்சி தமிழருடைய கரத்தை வலிமைப்படுத்துங்க, அவருடைய கோட்பாட்டை களமாடுங்க. பாவம், அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அந்த மக்களுக்காக களமாடி கொண்டு இருக்கிறார். இப்போ நம்மளாம் பேசி முடிச்ச பிறகு இப்போ நம்ம ஃபேமிலியோட போயிடுவோம். மற்றவர்கள் நீங்கள் எல்லாம் போய் ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் அவருக்கு என்ன, எப்படி சுற்றினாலும் மக்கள் தானே. அப்போ அவர் தன்னையே வந்து உருக்கி இவ்வளவு கஷ்டமாக பண்ணும் பொழுது அந்த கோபத்தில் தான் நம்ம ஏதாவது பேசி போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அவங்க பேசுனது அவங்களுக்கு மனசு வலிச்சிருது. அந்த எலும்பு துண்டு மேட்ரு கூட நானாக பேசலை தம்பி, அம்பேத்கரே எழுதியிருக்கிறார் தம்பி. அப்போ அம்பேத்கரே படித்தவர், அவர் எழுதலாமா அப்படி? அப்புறம் அவரெல்லாம் இங்கே கோவப்படணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்து தோற்று போயிறாரு. 1952 தோற்று போயிறாரு. ஏன் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அழகாக சொல்கிறாரு, இல்லைங்க அதுக்கு பல காரணம்ங்க. எங்கள் மக்களை வந்து அவங்க வந்து எப்படின்னா, அந்த யானை இருக்குல்ல, யானை வந்து பிச்சை எடுக்கிறது பற்றி அதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த யானைக்கு ஒரு நாள் வந்து மதம் பிடிக்கும் போது நீங்கள் பாருங்கள், நீங்களே அழிந்து போய் விடுவீர்கள். அடுத்து அப்படி திருப்பி கேள்வி வைக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட சேர்ந்து இருந்தாங்களே சில பேர், அவங்க வந்து எலும்பு துண்டிற்காக பலியாகி விட்டார்கள். அம்பேத்கர் சொன்னதுங்க, என்ன சங்கத்தமிழ் நான் சொல்லிக்கிறேன். நான் அந்த வழியில் பேசினே தவிர யாரையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் கொச்சைப்படுத்துவதாக நான் நினைத்திருந்தால் நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க கூட தயார். ஆனால் நீங்கள் மாற வேண்டும். ஏன்னா நான் வந்து இப்படி பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் அடுத்த தலைமுறை பேசாது, அது கோபமாயிரும். அது என்ன செய்யும் அடுத்த தலைமுறை. அதனால் திருந்த வேண்டும். அதுதான் உண்மையாகவே எழுச்சி தமிழரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு உண்மையான ஒரு இது இருக்குது, தத்துவம் இருக்கிறது. அவ்வளவுக்கு இப்போ நாம் நேரடியாக பார்க்குறோம்ல பிரதர், தலைவருடைய கோட்பாட்டை எங்கேயுமே யாருமே கொண்டு போகிறதில்ல. குறிப்பாக வந்து திருப்பி 2ஆம் கட்ட தலைவர் சொன்னால் சங்கடப்படுவாங்க. அவருடைய கோட்பாடுகளை தாங்க கொண்டு போகணும். இப்போ ஓப்பனாக பேசுவோம், சங்கத்தமிழுக்கு வந்து எதையும் எதிர்கொள்ள விழிப்பாய், அந்த இமயம் போல் தலைவரினும் எகிரிப்பாய். எங்கள் கட்சியோடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார். இப்போ இந்த டோனு தான் நம்ம பேசுகிற டோனு. இது பேசினா சில பேருக்கு டென்ஷன் ஆகிறாங்க. பொதுச் செயலாளர் வந்து பதிவு போடுறாரு, பிறந்த நாள் வாழ்த்துக்கு வந்து எனக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவிச்சாருன்னு. கேள்வி நீ கேட்கல, நானாக தான் பேசுகிறேன். சரி, இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா? எவனுமே அதை வாய் திறந்து பேச மாட்டாங்க. நம்ம எதிரியா நினைக்கிறது யாருங்க? அவர் ஒரு எம்பி, அவர் ஒரு உள்துறை அமைச்சர். அவர் தெரிவிச்சு 543 பேருக்கு அமித்ஷா வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரா? இல்லை எழுச்சி தமிழருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா? இதெல்லாம் பேசணும்னா மானம் கட்டு போயிடும். இது மாதிரி பேசும்போதே அவங்களுக்கு வந்து எங்கிட்ட தகன்னு எரியும் போது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தை. நமக்கு நாங்கள் தான் சொல்கிறோம், அதாவது எந்த கட்சியிலேருந்து வந்தால் நாங்கள் சேர்த்துக்குருவோம். ஆனால் பாமக சாதி வரிகள், பிஜேபி மதவரிகள் சேர்க்க மாட்டேன்னு சொன்னோம். அங்கே என்ன உனக்கு ஜாயிண்ட்டு ஃபோன் அடிக்கிறேன், உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறவன் உடனே ஒரு நாள் எடுத்து அடிப்பாங்களா? இல்லை அப்படியே அடிச்சிருந்தாலும் அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலையை பண்ணுறது தானே வர்றேன். அப்போ நீ உஷாராக இருக்க வேண்டாமா? அதை நீ பொதுத்தளத்தில் எழுதுவாயா?
சும்மா அவங்க டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க பிரதர். பிரச்சனை எவ்வளோ இருக்குது அதை விட்டு பாவம். அவன் அன்பு தம்பி, வயசில் சின்ன தம்பி, அவர் பேர் என்ன, இஸ்லாமியர் தம்பி. அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறான்ருக்கா, அதை எடுத்து பிடிச்சிட்டு இங்கே வர்றீங்க. இதை கேட்டிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கேட்கணும் என்னை பார்த்து. ஆனால் எந்த மீடியாக்காரனும் அதை கேட்க மாட்டேறீங்க. அதெல்லாம் பெரிய பெரிய அயோக்கியத்தெல்லாம் நான் தலைவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். ரவிக்குமார் பண்ணியிருக்க கூடாதா? சரி, பண்ணியிருக்கு, தப்பு இல்லைன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லு. இல்லை, அவர் ஒரு எம்பி, அவர் ஒரு மினிஸ்டர், அதனால வாழ்த்து தெரிவிக்கிறார். அமித்ஷா யாருங்க? உள்துறை அமைச்சர். ரைட். அவர் எத்தனை எம்பிக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு? இனிமேல் ஒரு நடைமுறையை கொண்டு வர போறாரு. இவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரா? அப்படிதான் போட்டிருக்காரு உங்க பொதுச் செயலாளர். இவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காரு வேலையை. ஆமா, அப்படிதான் போட்டிருக்காரு. எங்க தலைவருக்கு இப்போ வர ஆகஸ்ட்ல ஃபோன் பண்ணுவாரா? ஆகஸ்ட் 14ஆம் தேதி போன ஆகஸ்ட் 15 ஃபோன் பண்ணியிருந்தாரா? அப்புறம் அப்ப எங்க இருந்து யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார்கள், ஏன் ஆரம்பிக்கிறார்கள்? நீங்க சொல்றத பார்த்தா இதே வந்து சித்தாந்தத்துக்கு ரவிக்குமார் வந்து பலியாடாயிட்டார். அப்படி இல்ல, நான் அங்க போகவே இல்லை. இதே நீ மம்பழுத்துறா, நீ இருக்கிறியா? அப்படிதான் சொல்றீங்க. கௌரி லங்கேஷ் ஒரு காலத்தில் கொலை செய்யப்பட்டார். ஆமா, கல்புர்கி, பன்சாரே, இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் ஒரே துப்பாக்கியில. இவரையும் கொலை செய்ய போறாங்க. யாருங்க? எங்க பொதுச் செயலரைங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அவரே சொன்னாரு. அப்பதான் அவருக்கு பாதுகாப்பு படம் போட்டாங்க, நான் இருக்கா? அப்ப அப்படி போட்டவங்க இப்ப எப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களான்னு கேக்குறேன். காரணமே RSS தானே சொல்றாங்கல்ல. நான் சொல்ற பேரை திருப்பி சொல்றேன், மறந்துருப்பாங்க. சங்கத்தின் எதையும் மறக்க மாட்டேன். எங்க மக்கள் பிரச்சனை எல்லாம் மைண்ட்ல அப்படியே இருக்கு. கௌரி லங்கேஷுங்க, கல்புரிங்க, பன்சாரங்க, இது மாதிரி பல பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கொலை செய்தது யாருன்னா RSS உடைய ஒரு கும்பல். அந்த வரிசையில ரவிக்குமார் அவர்களையும் கொலை செய்ய போகிறார்கள் அப்படின்னு பாதுகாப்பு படம் போட்டாங்க. இப்போ அதே அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னா அது என்ன அப்படின்னு மட்டும் கேள்வி இந்த இடத்துல நான் வைக்கிறேன். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. இதுவே வந்து குறைச்சி பேசியிருக்கிறேன். இன்னும் நிறையா பேசலாம். யாராவது கேள்வி கேட்கட்டும், நம்ம நிறையா பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இங்கே இருக்க முடியாது. சும்மா அமைதியாக கிடக்கிறதுக்கு நான் வந்து இவனா, நான் விடுதலை சிறுத்தைகள், உண்மையான விடுதலை சிறுத்தை. என்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் இருக்கிறேன். எழுச்சி பல்கலைக்கழகத்தில் படிச்சலாம் கேள்வி கேட்போமுங்க, தொடர்ந்து கேட்போமுங்க, 1000 முறை கேட்போமுங்க. நீ பொதுத்தளத்தில் போடாமல் இருந்தால் நாங்கள் 2 பயணம். பொதுத்தளத்தில் பொதுச்செயலர் போடாமல் இருந்தால் நான் பேச போகிறதில்ல. நீ பொதுத்தளத்தில் போட்டிருக்கிற என்ன பல பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன். உன்ட்ட ஃபோன் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கல்ல, என்ன இப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது நான் பயிற்சி சொல்லி தானே ஆகணும். கட்சியோடைய மாநில இளைஞரணி செயலரில் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இதுதான் எங்கள் தலைவருக்கு இருக்கிற சிக்கல். அதனால எங்கள் தலைவர்னால அடுத்த லெவலுக்கு இவங்களை அந்த எங்கள் கட்சியை கொண்டு போக முடியலங்க. இதாங்க மேட்ரு. முடிய இன்றிவை சும்மா அப்புறம் தேவையில்லாமல் எதாவது பேசி விட்டு அப்புறம் மேற்கொண்டு சிக்கலை வளர்த்து விட்டு அப்புறம் தலைவர் திருப்பி ஃபேஸ்புக்கில் வந்துட்டு திருப்பி ஏதாவது சொல்லிட்டு சிக்கலை வளர்க்குறதுக்குனே இருக்க தம்பி. நீ தான் தம்பி வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தான் அதுக்கு முழுக்க காரணம். நன்றி, வணக்கம்.